நான் ஜெயிச்சிட்டேன். அதனால நீங்க எனக்கு ராமன் வாங்கி தரணும். காலையில உன் முகத்தை பார்த்தா எல்லாம் விளங்குன மாதிரி தான். ஆனா உனக்குள்ள இருக்கிற சக்கராவை உறிஞ்செடுக்கணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கு தயாரா இருக்கியா? அக்கா மன்னிச்சிரு, என்னுடைய அனுமதி இல்லாம உன்னால எதுவும் பண்ண முடியாது. முதல்ல ஓவரா பேசுற இந்த வாயை அடிச்சாதான் எல்லாம் சரியா வரும். என்னுடைய திறமைய பத்தி கேட்டாலே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு போகணும்னு அவசியம் இல்லையே. நீ எந்த அளவுக்கு பெரிய ஆள்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நான் நினைச்ச அளவுக்கு நீ ஒன்னும் பெரிய ஆள்லாம் இல்லையே. இப்போ நீ என்ன சொன்ன? என்னப்பா படுக்க போட்டாங்களா? மாஸ்டர் ஜீராயா, என்ன கக்காஷி, அடி ரொம்ப பலமோ? எப்படி இருக்க? நலந்தானா உடலும் உள்ளமோ நலந்தானா? இல்ல இதுக்கு முன்னாடி நீ யாருக்காவது முத்தம் கொடுத்திருக்கியா? அது நடந்தது ஒரு பையன் கூட தான், ஆனாலும் பரவாயில்ல. அப்படியா? அதெல்லாம் கணக்குல வராது. சரி, இப்ப என் கூட விளையாடுறதுல உனக்கு சம்மதமா இல்லையா? நான் முத்தம் தின்பவள், ஒரு முரட்டு போய்வள். உங்களுடைய பிளேட் மரத்தை கிழிச்சிட்டு போயிருக்கு. பின்னாடி இருக்கிற அந்த பாறையையும் அது டேமேஜ் பண்ணிருக்கு. அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்னு முழு பவரை பயன்படுத்தல. நான் வீசின பிளேட் அந்த பாறையை தாண்டியும் போயிருக்கலாம். முதல் தடவை 6 விலா எலும்புகளையும் 2 கைகளையும் உடைச்சுக்கிட்டேன். உடம்புக்குள்ள இன்னும் சில உறுப்புகள் செயலிழந்தது. அதுவும் நான் சாதாரணமா ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுதான் இதெல்லாம் நடந்தது. கொஞ்சம் கூட பாவம் பார்க்காம சுனாட என்ன வெளுத்து வாங்கிட்டா.